ஹாய் கைஸ், வணக்கங்க. தமிழ் சான்றோர்கள்லேருந்து ஒரு நாள் ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவரை பற்றி ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் என்னென்ன கன்வென்ட் இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். அனுபவம் என்பது பெரியதாக ஒன்று இல்லை, எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பதே அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனுடைய முக்கியமான ஒரு கோட்டுங்க. சரிங்களா? கவியரசு கண்ணதாசனுடைய ஒரு முக்கிய கோட்டுங்க. சரிங்களா? பார்த்துடலாமா? கண்ணதாசனை பற்றி பார்த்துடலாம். கவியரசு கண்ணதாசன். சரி, கவியரசு கண்ணதாசன் அவருடைய இதழ் பணி அதெல்லாம் பார்த்தலாம். அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையாங்க. அவருடைய இயற்பெயர் முத்தையா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகங்கை மாவட்டத்தில் சிறுகுடல்பட்டி அப்படின்ற இடத்துல வாழ்ந்தவர். சிறுகுடல்பட்டியில் வாழ்ந்தவர். இது டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் தாங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிறுகுடல்பட்டியில் வாழ்ந்தார். இவரோட பெற்றோர் வந்து பார்த்தோன்னா சாத்தப்பன் விசாலாச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் பிறந்தாங்க அப்படின்னா 1927 ஜூன் 24 இவர் பிறந்தார். சரிங்களா? இவர் பணியாற்றிய இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்றல், முல்லை, சாண்டுமருதம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய முதல் தான் இந்த திருமகள் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் இதழாக பார்க்குறாங்க. சரிங்களா? முதல் இதழே இது தான், ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரு திருமகள். ஓகேங்களா? கண்ணதாசன் நடத்திய இதழ்களில் எது திரைத்துறை சார்ந்தது அப்படின்னா தென்றல் திரை. சரிங்களா? அந்த திரைன்னு வருமா, அது திரைத்துறை சார்ந்த நூல். ஓகேங்களா? அந்த நியூஸ் பேப்பர் மட்டும் அவருடைய திரைத்துறை சார்ந்தது. சரிங்களா? இந்த சண்டமாருதம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் வந்து துணை ஆசிரியர் தான் இவர். சரிங்களா? துணை ஆசிரியராக தான் வேலை செஞ்சார். கண்ணதாசன் நடத்திய இதழ்களில் பட்டியலில் பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயில். ஏன்னா குயில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய இதழ். சரிங்களா? முல்லை, கடிதம், கண்ணதாசன் இதெல்லாம் இவர் பேர்லேயே ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது தென்றல் திரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இண்டஸ்ட்ரியல், அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சார்ந்த திரைத்துறை சார்ந்த நூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சார்ந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வரும். கண்ணதாசன் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமகள். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். தமிழக அரசின் அரசவை கவிஞர் என்ற பதவி வகித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்ணதாசன், ஒருத்தர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் தான் ஃபஸ்ட்டு அரசவை கவிஞர். அடுத்து வந்து கண்ணதாசன் வந்திருப்பார். சரிங்களா? கண்ணதாசன் புனைப்பெயர்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி இதெல்லாம் வந்து இவருடைய புனைப்பெயருங்க. சரிங்களா? இந்தந்த பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆர்டிகல்ஸ் வரும். சரிங்களா? அடுத்து கண்ணதாசன் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னா 1981 அக்டோபர் 17 வந்து இறந்தார். அவங்க வந்து பார்த்தோன்னா சிகாகோவில் அமெரிக்காவில் வந்து சிகிச்சைக்காக போனால் அங்கேயே இறந்துட்டார். கண்ணதாசன் திரைத்துறையில் மட்டுமே 35 வருஷங்களில் வந்து ஆண்டு இருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதிய மொத்த பாடல்கள் வந்து 5000க்கு மேலே. கண்ணதாசனுடைய முதல் திரைப்படம் கலங்காதிரு மனைவி. இது கொஷின் கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஷின். 1949 கலங்காதிரு பணமே என்ற பாடல் இடம்பெற்ற படம் வந்து கண்ணியின் காதலி அப்படின்றது. சரிங்களா? கண்ணியின் காதலி 1949 வந்தது. அதில் கலங்காதிரு மனமே தான் அவருடைய ஃபஸ்ட்டு பாடலாக அவர் பாடலாசிரியர் ஆனார். கண்ணதாசன் எழுதிய கடைசி பாடல் எதுன்னா கண்ணே கலைமானே 3ஆம் பிறை, கமல்ஹாசன் அவர் நடித்த படத்தில். சரி, கண்ணதாசன் தனது எத்தனாவது வயதில் கவிதை எழுத தொடங்கினா 17 வயதுலேயே வந்து கவிதை எழுத தொடங்கியவர் கண்ணதாசன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதிய ஆன்மீக தத்துவங்கள், அதாவது ஆன்மீக தத்துவங்கள் எளிய முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லுங்க. ஆன்மீக தத்துவங்கள் எல்லாம் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து சாகித்ய அகாடமியுடைய படைப்புகளாக பார்த்துடலாம். இந்த எந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமின்னா சேரன்மான் காதலி அப்படின்றதுக்கு 1980 வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருது கிடைச்சிது. சேரன்மான் காதலி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதிய காப்பியங்களில் ஒன்றது பார்த்தீங்கன்னா மாங்கனி, அட்டனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம். இது மூணுமே வந்து இவருடைய காப்பியங்களாகும். சேரன்மான் காதலி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி 1980 வாங்கினார். சரிங்களா? கண்ணதாசனுடைய சுயசரிதையை வந்து பார்த்தீங்கன்னா வனவாசம், மனவாசம். சரிங்களா? வனவாசம், மனவாசம். சரிங்களா? அடுத்து கண்ணதாசன் எழுதிய கவிதை நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி மகாகாவியம், ராஜதண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜதண்டனைன்னா அந்த இவங்க, அதாவது கம்பர் அம்பிகாவதி அமராவதி இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. அம்பிகாவதி அமராவதி கல்யாணம் லவ் பண்ணும்போது ராஜன் பார்க்குறாரு. ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கொன்னுடுறாங்க. அதுதான் ராஜதண்டனையில் அவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? மாங்கனின்றது எந்த மன்னனை குறிக்கிறது? மன்னை பற்றி சோழர்கள், சேரன் மன்னர்களை பற்றி மாங்கனின்ற இது வந்து பார்த்தீங்கன்னா காவியம் வந்து பார்த்தீங்கன்னா
சேர மன்னர்களை பற்றி சொல்லுது. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் எழுதிய இஸ்லாமிய தொடர் வந்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அவங்களுடைய காவியம் ஹல்லா கவசம் அப்படின்றது அவருடைய இஸ்லாமிய தொடர்பான நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. தைப்பாவை தழுவி எழுதுதான் தான் திருப்பாவைன்னு சொல்கிறாங்க. கண்ணதாசன் வந்து தைப்பாவை பேஸ் பண்ணி எழுதுனது திருப்பாவைன்னு சொல்கிறாங்க. கண்ணதாசனுடைய கவிதைகள் எவ்வாறு தொகுக்கிறாங்கன்னா கண்ணதாசன் கவிதைகள் அப்படின்றதுனா அவர் பேரில் தொகுக்கிறாங்க. இயேசு காவியம் கண்ணதாசன் எத்தனாவது படைப்பு அப்படின்னா அவருடைய இறுதி படைப்பாக பார்க்குறாங்க. இயேசு காவியம் எங்கே அரங்கேற்றப்பட்டதுன்னா மதுரையில் அரங்கேற்றப்பட்டது. சரிங்களா? இதை கடைசியாக வந்து பார்த்தோன்னா அவர் இயற்றப்பட்ட காப்பியம் வந்து இயேசு காவியம் தான் மதுரையில் 1981. இயேசு காவியம் பாடத்துணை நின்ற அருட்தந்தையாருன்னா டி.கே. ஜார்ஜ். இதெல்லாம் கேட்கலாங்க. இயேசு காவியம் தான் கடைசியுடைய அவருடைய படைப்பில் கடைசி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை நின்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். டி.கே. ஜார்ஜ். சரியா? கண்ணதாசன் எழுதிய வரலாற்று புனிதம்ன்றது பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி, அதுக்கு சாகித்ய அகாடமி 1980 சிவகங்கை சீமை, அந்த கருவேல மரங்கள்லாம் இருக்குல்ல, அது பேஸ் பண்ணி ஒரு புனிதம் எழுதியிருக்காருங்க. அதே மாதிரி கவியரசன்ற பட்டம் கண்ணதாசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளாரால் கொடுத்துருக்குங்க. சரிங்களா? ஆல்ரெடி குன்றக்குடி அடிகளாரை பற்றி பார்த்துட்டோம். குன்றக்குடி அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கவியரசன்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. அர்த்தமுள்ள இந்த மதம் எத்தனை பாகங்கள் கொண்டது? 10 பாகங்கள். இது டிஎன்பிசி கொஸ்டினுங்க. அர்த்தமுள்ள இந்த மதம் எத்தனை பாகங்கள் கொண்டது? 10 பாகங்கள் கொண்டது. இந்த வனவாசன்றது பார்த்தீங்கன்னா எதை பற்றினா திமுகவுடைய அரசியல் அனுபவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. மனவாசம்ன்றது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கால அனுபவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இது ரெண்டுமே வந்து எதிர்பார்க்கலாங்க. எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றது. கண்ணதாசன் எந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருதுக்கு பரிந்துரை பண்ணதுன்னா ஆல்ரெடி பார்த்தோம். சேரன்மான் காதலி 1980 இது ரிப்பீட்டாக வந்திருக்கு. சரிங்களா? அட்டனத்தி ஆதிமந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுங்காவியங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா அட்டனத்தி ஆதிமந்தி ஒரு குறுங்காவியமாக இருக்கும். கண்ணதாசன் தன் கவிதைகளை மிக எளிமையாக கையாண்டிருக்கன்னா தத்துவங்களை நிறைய தத்துவம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அவரது. சரி, இயேசு காவியம் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இயேசு காவியம் மலைப்பொழிவு எந்த பகுதி நூலில் இருந்ததா இயேசு காவியம். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இயேசு காவியம் தனியாக மலைப்பொழிவுன்ற டாப்பிக்கில் வச்சுருக்காங்க. இந்த சாந்தம்ன்றதுக்கு மீனிங்கிறது அமைதின்னு சொல்லுவாங்க. சாந்தமுடையோர் யாருன்னா உலகம் முழுவதும் புகழ் பெறுவாங்க அப்படின்றது. தரணி முழுவதும், தரணின்றது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது. அந்த தரணின்றது பார்த்தீங்கன்னா புவியும் சொல்லலாம், இல்லை உலகத்தையும் சொல்லலாம். யார் இறைவன் திருமுகம் காண்பாருன்னா உள்ள தூய்மை உடையவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய திருமுகம் காண்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரக்கம் உடையார் இரக்கம் பெறுவார் அப்படின்றது இது யார் கூட்டுறன்னா இயேசுடைய கூற்றா இவர் சொல்லியிருக்கார் இயேசு காவியத்தில். பேருன்றது பார்த்தீங்கன்னா பாக்கியம் பெறதால பேர். ஓகேங்களா? தத்துவன்றது பார்த்தோன்னா உண்மைத்தன்மை உண்மை பொருள்கள் வந்து சொல்கிறது தத்துவம். இரக்கமுடைய பேரு பெறுவார்னு இறைவன் இரக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா யாருக்கு அவங்கள இறைவனுடைய இரக்கம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் மீனிங்கு. உலகில் அமைதி நிலவ கவிஞர்கள் எதனை வலியுறுத்திக்கிறாங்க அப்படின்னா அன்பாக இருங்க, மற்றவங்க சாந்தமாக இருங்க, சண்டை போடாதீங்க, எந்த ஒரு போர் நடவடிக்கையை மேற்கொள்ளாதீங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. இருள்ன்றது பார்த்தோன்னா இயேசு காவியம் குறிப்பிடுவது வந்து பார்த்தீங்கன்னா அறியாமையை குறிப்பிடுதுங்க. இருள்ன்றது பார்த்தீங்கன்னா இயேசு காவியம் அறியாமையை குறிப்பிடுதுங்க. மலைப்பொழிவு எத்தனை பேர்களை விளக்குகின்றன அப்படின்னா 8 பகுதிகள். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா அர்த்தமுள்ள இந்த மாதிரி 10 இது வந்து சொல்லியிருப்போம். இது வந்து 8. சாந்தம்ன்றது பார்த்தோன்னா உடையவர்கள் பேரவனும் உலகைன்றது பார்த்தோன்னா எதனை உலகை காப்பவர்கள் சாந்தமுடையோர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்மை என்பது உண்மை பேசுதல் தான் வாய்மை. மலைப்பொழிவு யாருடைய போதனைகளை விளக்குறது? இயேசுடைய போதனைகளை விளக்குகிறது. கண்ணதாசன் எதனை கடந்து இயேசு காவியத்தை படைத்தார் அப்படின்னா மதம், மொழி, இனம் இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு காவியத்தை வந்து படைத்தாருன்னு சொல்கிறாங்க. இயேசு காவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வரிகள்னா 20,000 மேற்பட்ட வரிகள் காணப்படுகிறது இயேசு காவியத்தில். மலைப்பொழிவுன்றது எதை மையமாக கொண்டதுன்னா போதனைகளை மையமாக கொண்டு தான் அந்த மலைப்பொழிவு. இயேசு பற்றி தான் மலைப்பொழிவு. மனத்தாழ்மை உடையோன் பேறு பெற்றார் அப்படின்ற உரை விண்ணரசிற்கு அப்படின்றாங்க. இயேசு காவியத்திற்கு பாடுபொருள் யாதுன்னா இயேசுடைய வரலாறு தான் இயேசு காவியத்தில் சொல்கிறாங்க அப்படின்றது இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த மேற்கோள்கள். சரிங்களா? நான் நிரந்தரமானவன், எனக்கு அழிவில்லைன்றது யாருடைய கூற்றுனா கண்ணதாசனுடையது. மாற்றம் என்பது மானிட தத்துவன்றது காலக்கணிதம். அந்த காலக்கணிதம்ன்ற கவிதையில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? கவிஞன் யாரோன் காலக்கணிதன்ன்றது கண்ணதாசன் பாடினதான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். இதை நிலையாண்மை வாழ்க்கை தத்துவத்தை பற்றி இவர் பாடியிருக்காரு. முத்தளவோ மிதந்து வந்த முத்தளவுன்ற பாடல் இது கண்ணதாசன் பாடிய பாடல் தான்.
போற்றவர் போற்றட்டும், புழுதி தூற்றவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் அப்படின்றது கண்ணதாசனுடைய வந்து இவருக்கு வந்து விமர்சனங்களை வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு விமர்சனத்தையும் கண்டுக்காமல் போனவர் அவர். கண்ணதாசனுடைய பாடல்கள் இசைக்கு வந்து பார்த்தோன்னா மெல்லிசைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், தத்துவங்கள் அதிகமாக இருக்கும். கண்ணதாசனுடைய கவிதைகள் வந்து எல்லா தொகுதி காலக்கணிதம் வந்து பார்த்தோன்னா முதல் தொகுதியில் வந்து இருக்குது. சரியா? அடுத்து வந்து உண்மையை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். இந்த வாய்மையை வந்து பார்த்தோன்னா வலியுறுத்துவது, இந்த லைன் யாருதுன்றது கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் தான். கண்ணதாசன் பிறந்த மாதம் வந்து ஆனி மாதம்னு சொல்கிற. சிறுகுடல்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி அருகில் இருக்குது, ஆனால் சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா வணங்காமுடி என்பது யாருடைய புனைவு? கண்ணதாசன் வந்து அமெரிக்காவில் சிகிச்சை பெறும்போது இழந்தார். இயேசு காவியம் வந்து பார்த்தோன்னா 8 பிரிவுகளாக பிரித்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணதாசன் பாடல்கள் அதிக அளவு கையாளப்பட்டது மனித உணர்வு தத்துவங்கள் தான் அதிகமாக வந்து பார்த்தோன்னா பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் உங்கள் கொஷின் எடுக்க முடியும். நிறைய கொஷின் ரிப்பீட்டடாக தான் எடுக்க முடியுது. ப்ரீவியஸ் கொஷின் நிறைய வந்து டிஎன்பிசியில் இதில் ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சான்றோர் பார்த்துட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பாலிட்டி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க.